நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rish may take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு மெஷர் ஏசி மோட்டார் ஆம்பியர், அதாவது ஒரு ஏசி மோட்டார் அதோட ஆம்பியர் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணலாம். மோட்டரை ஈக்கி பார்த்து கண்டுபிடிக்கிறது ஒரு வகை, ஈக்கி பார்க்காமலேயே நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கக்கூடிய மோட்ரு அந்த ஆம்பியரில் தான் ஓடுதா ஓடலே அப்படின்றத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். இது எந்த வகை ஏசி மோட்டாராக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் இது எதாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்துட்டு 3 ஃபேஸில் பயன்படுத்தக்கூடிய மோட்டர் வந்துட்டு 3 ஃபேஸில் மட்டும்தான் அதை லோடை மெஷர் பண்ண முடியும். 2 ஃபேஸில் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இதுக்கான லோடை மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா கெப்பாசிட்டர் பவர் கூடுதலாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தகுந்தாற் போலவும் ஆம்பியர் மாறும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இது எதுவுமே கணக்கில் வைக்க முடியாது. 3 ஃபேஸ் மோட்ரு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக வந்துட்டு 3 ஃபேஸ் நேரத்தில் மோட்ரு பயன்படுத்தும் போது என்ன ஆம்பியர் எடுக்கும், அதாவது 3 ஃபேஸில் இயக்கும் போது என்ன ஆம்பியர் எடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். அதே நேரத்தில் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு அப்படின்னா சிங்கிள் ஃபேஸில் பயன்படுத்திட்டு இருக்கும்போது என்ன பவர் ஓடும் உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லேயும் வகையை பொறுத்து மாறும். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். நண்பா சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு ஃபார்முலா பாருங்கள், இதுதான். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் என்ன ஆம்பியரில் மோட்ரு ஓடும் அப்படின்றத சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்ரு என்ன பவர் அப்படின்றத நீங்கள் வாட்ஸில் மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு மோட்ரு அப்படின்னா ஒரு மோட்ரு வந்துட்டு ஒரு ஹெச்பினா 746 வாட்ஸு. ஸோ அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடியது மோட்ரு எத்தனை ஹெச்பின்றது தெரியும், 1.5 2 3 சொல்லிட்டு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு 3 ஹெச்பினா 3 × 746 போட்டு பெருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ ஷோ ஆகும். ஸோ அந்த வேல்யூவை இந்த 2000 போட்டிருக்க இடத்துல போட்டுக்கோங்க. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் இல்லை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இடத்துல என்ன கரண்ட் இருக்கோ அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. இப்போ நான் 230 வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். பவர் ஃபேக்ட்ரி எஃபிஷியன்ட் இது ரெண்டுமே மாற்றாதீங்க, 0.85 0.9 இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வேல்யூ ஷோ ஆகும். நண்பா சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போலவே 3 ஃபேஸ் மோட்டருக்கும் அதுக்கான ஆம்பியரை மெஷர் பண்ண முடியும் மோட்டரை இயக்காமலேயே. ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலா இதுதான். இதில் வந்துட்டு கூடுதலாக √3 அப்படின்ற ஒரு மதிப்பு சேர்க்கணும். √3க்கு வந்துட்டு நார்மல் கால்குலேட்டரில் பயன்படுத்த முடியாதனால 1.732 அப்படின்ற மதிப்பை சேர்த்துக்கோங்க. உங்களோட மோட்டர் பவர் என்ன அப்படின்றத வாட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் என்ன வோல்டேஜ் எடுக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது எஃபிஷியன்ட்டு பிஎஃப் எதுவுமே மாற்ற வேணாம். நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான வேல்யூ ஷோ ஆகும். இது 3 ஃபேஸ் நேரத்தில் மோட்டரை இயக்கும் போது தான் இந்த லோடு உங்களுக்கு எடுக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் முன்னது பின்னது வரலாம், தப்பு கிடையாது, அதிகமாக வரக்கூடாது. அதே நேரத்தில் 2 ஃபேஸில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா அப்போ வந்துட்டு கெப்பாசிட்டர் பவரில் வேலை செய்யறதுனால அதனோட மதிப்பு வந்துட்டு வேரி ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் கணக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்றவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மோட்டரோட பவரை கண்டுபிடிக்கலாம். அதாவது எவ்வளோ ஆம்பியரில் மோட்டர் ரன் ஆகும் அப்படின்றத மோட்டரை இயக்காமலேயே நம்ம வைண்டிங் பண்ணக்கூடிய நேரத்திலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தாண்டி எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் மோட்டரில் புஷ்ஷு கம்ப்ளைண்ட்டாக இல்லை மோட்டர் வைண்டிங் கம்ப்ளைண்ட்டாக இதே போல் நிறையா கம்ப்ளைண்ட்டை நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். நண்பா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதே போல் சின்ன சின்ன ஃபார்முலாஸை எல்லாமே யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு காண்ற வகையில் சுலபமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.